நம்மளை விட பெரியவங்களை திட்டினால் கொன்ற மாதிரி அர்த்தம். கொல்ல வேண்டாம். நீ தருமனை தூஷித்து பேசு. இவன் தருமனை தூஷித்து பேச, தருமன் என் தம்பியே என்னை திட்டி விட்டான், எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், நான் சன்னியாசியா போறேன், காட்டுக்கு போறேன்னு அவன் போக ஆரம்பிச்சான். கிருஷ்ண பரமாத்மா அங்க போனார். ஏண்டா ஒன்னு தெற்க இழுத்து ஒன்னு வடக்க இழுத்தா நான் என்னதாண்டா பண்ணுவேன்? கண்ணம்பட்ட பாடு பெரும்பாடு. அவனை கூட்டிக்கிட்டு வந்து நிறுத்தி, அர்ஜுனா போய் கர்ணனை கொன்று வா. தருமன் சரி புறப்பட்டான். வந்துட்டான். கர்ணன் மீது விஜயன் அக்னி அஸ்திரம் விட்டான், அவன் வாயு அஸ்திரம் விட்டான். கர்ணன் பார்த்தான், நாகாஸ்திரத்தை எடுத்துட்டான். நாகாஸ்திரம் பாஞ்சா அர்ஜுனன் கதை முடிஞ்சுது. பாம்பு வேகமா இருக்கு, எப்படியாவது இவனை கொல்ல வேண்டும். சல்லியன் தேரோற்றான். கர்ணா, நாகாஸ்திரத்தை அர்ஜுனனுடைய எந்த உறுப்பை குறிவைத்து அடிக்கப் போகிறாய்? கர்ணன் சொன்னா, கழுத்தை குறிவைத்து அடிக்கப் போகிறேன். பண்ணாதே, இந்த கிருஷ்ணன் பயங்கரமானவன், என்னமாவது செஞ்சிருவான். நெஞ்ச குறி வச்சு அடி. நெஞ்சுக்கு தப்பினால் கழுத்திலையாவது பாயும். நெஞ்சுக்கு குறிவை மாட்டேன், கழுத்துக்கு குறி வைப்பேன். அவன் முண்டம் வேறு தலை வேறு ஆக வேண்டும். சல்லியனுக்கு தாங்கல, சொன்னாலும் புரியல, தன்னாலும் தெரியல. நேர பார்த்தான், பாம்புக்கு உள்ள மந்திரத்தை சொன்னான். கழுத்தை குறி பார்த்து அடிச்சான். பாம்பு பறந்து வருது, கழுத்துல பாஞ்சா அர்ஜுனன் கதை முடிஞ்சு போச்சு. பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? கால் பெருவரலால பூமியவும் தேரையும் அழுத்தின உடனே ஒரு அடிக்கு தேர் பூமிக்குள்ள போயிடுச்சு. போன உடனே கழுத்துக்கு வச்ச குறி தலைக்கு போயிடுச்சு. கிரீடத்தை தள்ளி விட்டு பாம்பு தோத்து போயிடுச்சு. கிருஷ்ணன் மட்டும் அழுத்தலேன்னு வச்சுக்கிடுங்க. மகாபாரதம் அநியாயமா 17ஆம் தேதி ராத்திரி முடிஞ்சிரு. காப்பாத்து. சல்லியன் சொன்னா, பாவி நான் அப்பவே சொன்னனே, பரவாயில்ல, இப்போ அந்த பாம்பு இங்க வந்துருச்சு, இன்னொரு மரவிடு, அர்ஜுனனை கொள்கிறேன். இப்பவாவது நெஞ்சுக்கு குறிவை. ஏன் போடா, உனக்கு நான் என்ன தேரோட்டி இறங்கிட்டான். ஏன் மாட்டேன்னா, குந்தி தேவிக்கு வரம் கொடுத்திருக்கு. இவ்வளவுன்னு தெரிஞ்சுதான் இந்த கிருஷ்ண வரம் வாங்கி இருக்கான். எங்க போகுது பாருங்க கதை. குந்தி தேவிக்கு தெரிந்திருக்கிறது அப்பவே, இது பொல்லாத நாகாஸ்திரம், என்ன திரும்ப விடு. முடியாது, 2வது முறை விட மாட்டேன். நாகாஸ்திரம் கோபிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எல்லாம் விட்டாச்சு. இவன் தான் நிக்கிறான். பண்ணுன தர்மம் காப்பாத்துது. சுத்தி வர அம்புகள் பாயுது, இவன் மேல பாயல. கிருஷ்ணன் எந்திரிச்சான். அர்ஜுனா, கர்ணனை வெல்ல என்னாலும் முடியாது. என்ன சொல்ற? இப்ப கர்ணன் சண்டை போடல, அவன் பண்ணன தர்மம் சண்டை போடுது. தர்மத்தை ஜெயிக்க யாராலும் முடியாது. இரு, நான் போய் பார்க்கிறேன். பிராமண வேஷம். கிருஷ்ண பரமாத்மா கர்ணன் சாஞ்சு கிடக்கிறான். தேரு வேற இந்த நேரம் பார்த்து தேர் சக்கரம் பூமியில அழுந்திருச்சு. அந்த ஆள் கொடுத்த சாபம். மந்திரம் சொல்ல நினைக்கிறான், மந்திரம் மறந்து போச்சு. பரசுராமர் கொடுத்த சாபம். எல்லாம் நிக்குது. இப்போ சாகிற நேரத்தில் வரிசை சாஞ்சு கிடக்கிறான். ஒன்னும் முடியல, தேர் சக்கரத்தை தூக்க முடியல. பகவான் கிருஷ்ணன் அங்கிருந்து ஒரு சாதாரண அந்தணனா, கர்ண மகாராஜா, யாரையா, என்னமாவது தானம் வாங்க வந்தேன். ஏண்டா, தானம் வாங்குறதுக்கு இதுவாடா நேரம்? உடம்புக்குள்ள உசிர் இருக்கா, இல்ல உடம்ப விட்டுட்டு போயிடுச்சா அப்படின்னு தெரியல. நான் செத்து போயிட்டானா இல்லையான்னு தெரியல. இப்ப போய் கேட்கிறிய ஐயா, என்னால கொடுக்க முடிஞ்சதா பார்த்து கேளு. கடைசி காலத்திலே கர்ணன் கொடுக்க முடியாமல் இறந்தான்னு சொல்லப்படாத ஐயா. ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும், பக்குவம் தனில் வந்திலையால். உனக்கு இப்ப நான் ஒண்ணுதான் கொடுக்க. என்ன? அதே கொடு. நான் செய்த புண்ணியத்தை பூரப்போ. ஓவிலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க நீ உனக்கு. பூவில் வாழ் அயனும் நிகரிலன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ. பிரம்மாவை விட உனக்கு அதிக புண்ணியம். நான் இந்த புண்ணியத்தை பூரா கொடுத்துட்டேன், வாங்கிக்கோ. இந்தா கத்திய உருகிறான். குத்தி இருந்த அம்ப புடுங்கிறான். ரத்தம் கொப்பளிக்குது. எடுத்து கிருஷ்ணன் கையில விட்டான். உடனே கிருஷ்ணனுக்கு இந்த புண்ணிய பலன் போயிடுச்சு. சேர்ந்த உடனே கிருஷ்ணன் வானளாவி நிக்கிறான். விஸ்வரூபம் காட்டுறான். 1வது நாள் போரில் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட விஸ்வரூபம் 17வது நாள் போரில் கர்ணனுக்கு காட்டப்பட்டது. விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறான். பகவானே, நீயா வந்தே,
நான் யாரோன்னு நினைச்சிட்டனே. சரி, நான் உனக்கு கொடுக்கறேன்டா, ஒரு வரம் கேள். எப்படி இருக்கு? வாங்க வந்தவன் கொடுக்கறேங்கிறான். அவன் வாங்கத்தானே வந்தாம்மா. ஏன் தெரியுமா? இவன் ரத்தம் அவன் கையில பட்டுருச்சு. பட்டுச்சா இல்லையா? எங்க ஊர்ல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன உடனே அடுத்த வீட்டுக்காரன் ரத்தம் கொடுத்தான், பொழைச்சுக்கிட்டாரு. அவனுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாரு. எங்க ஊர்ல அது பெருசுங்க. அப்ப கொடுத்தாச்சு. 6 மாசம் ஆச்சு. திரும்ப அதே ஆளுக்கு அதே ஆக்சிடென்ட், அதே ஆளு ரத்தம் கொடுத்தான், பொழைச்சுக்கிட்டாரு. 5,000 ரூபாய் கொடுத்தார். ஒரு 8 மாசம் ஆச்சு. 3வது ஆக்சிடென்ட், ரத்தம் கொடுத்தான், பொழைச்சுக்கிட்டாரு. 1000 ரூபாய் கொடுத்தாரு. 4வது முறை ஆக்சிடென்ட், ரத்தம் கொடுத்தான், தேங்க்யூ. என்ன அநியாயமா இருக்கே? ரத்தத்துக்கு மதிப்பு குறைஞ்சு போச்சா? 10,000, 5,000, 1000 தேங்க்யூ. ஏன் தெரியுமில்ல? இந்த ரத்தம் கொடுத்தான் பாருங்க, இவன் கஞ்ச பையன். இவன் ரத்தம் சேர 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 அவரு தொகையை குறைச்சுக்கிட்டே வந்துட்டாரு. முதல்ல ரத்தம் சேர்ந்துதா 10,000, இப்ப அவன் கஞ்சன் ஆயிட்டான்ல. அடுத்தாப்புல 5,000, இன்னும் கொஞ்சம் சேர்ந்துருச்சுல்ல 1000. அப்புறம் தேங்க்யூ. இனிமே ரத்தம் கொடுத்த நீ குடுறான்னு கேட்பான் பணம். சரிதானே? டாக்டர் அழகப்ப செட்டி, புதுக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு கேட்டு. அழகப்ப செட்டியார் அந்த கேட்டுல போய் நிக்கிறார். ஒரு 10 பேரோட நிக்கிறார். நல்ல வெயில் நேரம். கேட்டு சாத்தி இருக்கான், ரயில்வே கேட். இந்த வெள்ளரிக்காய் வித்துக்கிட்டு இருக்கா ஒருத்தி. செட்டியார் அவள்கிட்ட வந்தார். அவருக்கு வயசு அப்போ 38 வயசு. அவர் பிறந்தது 1909. நான் சொல்றது 1947. செட்டியார் அங்க போய் நிக்கிறார். இவளது வெள்ளரிக்காய் அள்ளிக்கிட்டு வந்தார். இருந்தவனுக்கெல்லாம் ஆளுக்கு ஒன்று கொடுத்து விட்டார். அவளுக்கு பணம் கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுத்துட்டு திரும்ப போனார். பைக்குள்ள இருந்து 100 ரூபாய் எடுத்தார். அவ கையில கொடுத்தார். அவ அப்படி பார்த்தா, சாமி எல்லாமே அரையணாத்தான். 1947 எல்லாமே அரையணாத்தான். மிச்சம் 99 ரூபாய் 15 அணாவுக்கு நான் எங்க போவேன்? உலகமே அவளுக்கு சுத்திருச்சு. செட்டியார் சொன்னார், நீயே வச்சுக்கோன்ட்டார். உலகம் அவளுக்கு 2வது முறை வேகமா சுத்திருச்சு. 100 ரூபாய் என்னங்க? அரையணா எங்க? 100 ரூபாய் எங்க? அடேங்கப்பா, கொடுத்துட்டு போயிட்டாரு. எந்திரிச்சா, இருந்த வெள்ளரிக்காய் எடுத்தார். வந்தவன் போனவன், அறிஞ்சவன் தெரிஞ்சவன், பஸ்ல உட்கார்ந்தவன் எல்லாருக்கும் தானம் பண்ணிவிட்டான். வீட்டுக்காரன் வந்தா, என்னடி எல்லாத்தையும் தானம் பண்ணிவிட்ட? மச்சான், அந்த ஒரு ஆள் இருக்காருல்ல, அவரு கொஞ்சம் அரையணா வெள்ளரிக்காய்க்கு 100 ரூபாய் கொடுத்தாரு மச்சான். எங்கிட்ட சில்லறை இல்லைன்னு சொன்னேன், நீயே வச்சுக்கோன்ட்டாரு. அந்த 100 ரூபாயை தொட்டனா எனக்கே எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தோணி போச்சு மச்சான். வள்ளல் கையில 100 ரூபாய் வாங்கினா வாங்கினவனுக்கு கொடுக்கணும்னு தோணுதா இல்லையா? 100 ரூபாய் வாங்கினவனுக்கே இப்படி தோணினால், கர்ணனுடைய ரத்தம் கொடுத்து சிவந்த கொடைக்கரம் பட்ட உடனே பெருமான் நான் கொடுக்கிறேங்கிறான். பெருமாள், இவனுக்கு என்ன வரம் கேள்? எந்த ஜென்மத்தில் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற மனத்தை கொடு. பகவான் சொன்னான், மனத்தையும் கொடுத்தேன், அதற்கு ஏற்ற தனத்தையும் கொடுத்தேன். 2 வரம். நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல? ஆமா, இருங்க இந்த கதையை முடிச்சுக்கிறேன். இப்ப பரமாத்மா அங்க போனார் அர்ஜுனன் கிட்ட. அர்ஜுனா, அம்ப விடு. இந்த சுத்தி ஒரு தர்ம தேவதை தவம் பண்ணுச்சுல்ல, இவனை சுத்தி நின்னுச்சா இல்லையா? தடுத்தது இல்ல. இப்ப தர்ம தேவதைய காணா, விலகிடுச்சு. ஏன் விலகிடுச்சு? தர்மத்தின் பலனை பூரா கிருஷ்ண வாங்கிக்கிட்டான், விலகிடுச்சு. சரிதானா? நான் சொன்னது புரியுதா? எனக்கு ஒரு சந்தேகம், என்னமோ சந்தேகம் எனக்குத்தான் வருது, கேட்கிறவங்களுக்கு வராது. புரிஞ்சாவில்ல வரும், எனக்குத்தான் வருது. ஆமா, இந்த எல்லா தர்மம் இதுவரைக்கும் பண்ணுனான்ல, அதை பூரா தானம் பண்ணதுனால தர்ம தேவதை விலகிடுச்சு. இந்த தானம் இப்ப பண்ணுனான்ல, இதுக்கு தர்ம தேவதை நிக்கணுமா வேண்டாமா? என்னங்க, இவ்வளவு தான தர்மம் பண்ணின பலனையும் கொடுத்தான்ல, இதுக்கு தர்ம தேவதை நிக்கணுமா வேண்டாமா? ஒருவேளை தர்ம தேவதைக்கு தமிழ் தெரியாதோ? தெரியும், அதனாலதான் விலகுனுச்சு. என்ன தெரியும்? கர்ணன் சொன்னா, யான் செய் புண்ணியம் அனைத்தும் தந்தேன். செய் புண்ணியம்னா என்ன அர்த்தம்? செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்ய போற புண்ணியம், 3ஐயும் கொடுத்தேன்ட்டான். சரிதானா? ஊறுகாய் அம்மா சாப்பிட்டுருக்கீங்களா? அதுக்கு ஏமா ஊறுகாய்ன்னு பேரு? ஊறிய காய், ஊறுகின்ற காய், நாளைக்கு ஊற போகிற காய், வினைத்தொகைன்னு பேரு. தமிழ் வாத்தியார்ட்ட கேட்டா சொல்லுவார். செய் புண்ணியம், செய்த புண்ணியத்தை கொடுத்தேன், செய்கின்ற புண்ணியத்தை கொடுத்தேன், செய்ய போகிற புண்ணியத்தையும் கொடுத்தேன். எல்லாரும் பாராட்டினார்கள். அர்ஜுனன் பார்த்தான், அஞ்சரீகம் என்ற அற்புதமான அம்பை விடுகிறான். அதுக்குள்ள ஒரு இடம் நான் சொல்லணும். இந்த இவன் படுத்து கிடந்தான் பாருங்க, கிருஷ்ண பரமாத்மா காட்சி கொடுத்தாரு பாருங்க. உடனே அழகான ஒரு பாட்டு, வான் பெற்ற நதி கமழ்தாள் வணங்க பெற்றேன். பெருமானே,
உன் திருவடியிலே நதி இருக்கிறது, கங்கை. அந்த திருவடியை வணங்க பெற்றேன். மதி பெற்ற திருவுளத்தால் மதிக்க பெற்றேன். தேன் பெற்ற துளாயலங்கள் களபமார்பும் திருப்புயமும் தை வந்து தீண்ட பெற்றேன். ஊன் பெற்ற பகழியினால் அழிந்து வீழ்ந்தும் உணர்வுடன் நின் திருநாமம் உரைக்க பெற்றேன். சாகிற பொழுது கிருஷ்ணா உன்னை பார்த்தேன், உன் பேரை சொன்னேன், உன் கையை தொட்டேன். யான் பெற்ற பெருந்தவப்பேறு என்னை அன்றி இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே. தருமன் முதலிய பாண்டவர்களோடு சண்டை போட்டு துரியோதனனுக்கு என் உயிரை கொடுத்தேன். இந்திரனுக்கு கவசத்தையும் குண்டலத்தையும் கலற்றி கொடுத்தேன். அது இருந்தா இவனை ஜெயிக்க முடியாது. தேவேந்திரனுக்கு கவச குண்டலம் கொடுத்தேன். செய்த புண்ணிய பலனை உனக்கு தந்தேன். மருதிடையே முந்தவழ்ந்த செங்கண்மாலே மாதவத்தால் ஒரு தமியேன் வாழ்ந்தவாரே. ஒரு தனிப்பட்டவன் தவத்தினால் வாழ்ந்தேன். அஞ்சரீகம் என்ற அம்பு பாய்ந்தது. கர்ணன் வீழ்ந்தான். சாக போறான். இழுத்துக்கிட்டு கிடக்கு. அங்கிருந்து குந்தி தேவி ஓடி வந்து மடியில் வைத்து கொண்டு அழுதாள். பால் ஊட்டினாள். அதோட மேல போய் சேர்ந்துட்டான். ரொம்ப வேகம். கர்ணன் கதை இது. தான வீரன். இப்போ ரொம்ப வேகமாக தரும வீரனிடத்திலே போகிறோம். தரும வீரன் யாரு? விதுரன். நான் முக்கியமான செய்திகளை சொல்றேன். அரக்கு மாளிகையில் பாண்டவர்களை காப்பாற்றியவன் விதுரன். விதுரன் யாரு? மிக பெரிய ஒரு ஞானி. வேதவியாசர். வேதவியாசரிடத்திலே குழந்தை வேண்டும் என்று சத்தியவதி வேண்டினாள். 3 பொண்ணு. 1 அம்பிகை, 2 அம்பாலிகை. கணவர் இறந்து போய்விட்டார். அம்பாலிகைக்கும் அம்பிகை அம்பை இங்கே வல்ல. அம்பிகை அம்பாலிகை இந்த 2 பேருக்கும் கணவர் இறந்து போய்விட்டார். இந்த 2 பேருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுங்கோ. வியாச பகவான் வந்தார். மூத்தவள் போனாள். கண்ணை இறுக மூடிக்கொண்டாள். பிறந்த பிள்ளை திருதராஷ்டிரன் குருடனா பிறந்தான். ஐயோ ராஜ்யத்துக்கு ஆகாதே. அடுத்த பொண்ணை அனுப்புனாங்க. அவ வேர்த்து விறுவிறுத்து போனான். இந்த ஆளு உடம்பு முழுக்க முடி, கருப்பு நிறம். வியாசன். குழந்தை பிறந்தது. குஷ்டரோகி மாதிரி பிறந்தது. பணிப்பெண் ஒருத்தி இருந்தால் ரொம்ப கெட்டிக்காரி. அவளை அனுப்பினார்கள். வியாசன் மனமறிந்து நடந்து கொண்டாள். 2 பேரும் இன்பத்தின் உச்சியை ஒரே நேரத்தில் அடைவார்களேயானால் அப்பொழுது பிறக்கக்கூடிய குழந்தை மிக பெரிய ஞானியாக பிறப்பான். விதுரன் பிறந்தான். எவ்வளவு பெரிய செய்தியை, எவ்வளவு பெரிய காரியத்தில் வியாசர் வைத்திருக்கிறார். குழந்தை யாரு? பணிப்பெண்ணுக்கு பிறந்த குழந்தை. அதனால இவனை துரியோதன அடிக்கடி இவனை தாசி மகனேன்னு திட்டுவான். வைத்தறிச்சல். பணிப்பெண்ணுடைய பிள்ளை விதுரன் பரமஞானி. திருதராஷ்டிரன், பாண்டு, 3வது விதுரன். அரக்கு மாளிகைக்கு போன பொழுது காப்பாற்றியவன் விதுரன். முக்கியமான இடம் நான் சொல்லணும். சூதாட்டத்துக்கு அழைக்க போனவன் விதுரன். யாரு போனா தர்மராஜா வருவார். விதுரன் போய் கூப்பிட்டா வருவார். திருதராஷ்டிரன் விதுரனை கூப்பிட்டான். தம்பி நீதான் போய் தர்மராஜாவை சூதுக்கு கூட்டிக்கிட்டு வா. ஐயோ பாரத நாட்டில் நாசம் வர்றதுக்கு நானா துணை. பாரதர்தம் திருநாட்டில் நாசமெய்த பாவியேன் துணை புரியும் பான்மை என்னே. பாஞ்சாலி சபதம் பாரதி. என்ன போய் அனுப்புறியே நீ போ. பாஞ்சாலி சபதத்தில் இந்தவன் பாண்டவர்கள்ட்ட போறான் விதுரன். சித்தப்பா எல்லாரும் கையெடுத்து. மகாராஜா உத்தரவு, நீ வந்து அங்கே மண்டபத்தை பார்க்க வேண்டும். தேவைப்படுமானால் சூதாடவும் வேண்டும். தருமன் யோசிக்கிறான். மாட்டேன்னு சொன்ன சண்டை வந்துடும். ஏன்னா முந்தானத்து ஒரு கனவு கண்டான். கனவுல எல்லாம் அழிகிற மாதிரி தோணுது. ஒருத்தர்கிட்ட கேட்டான், உன்னால் 18 அக்குரோனி சேனை அழியும்னு அந்த ஆளு சொல்லிவிட்டார். அழியக்கூடாது, நான் வர்றேன்ட்டான். மாட்டேன்னா தானே சண்டை. புறப்பட்டான். வந்தான். எல்லா விஷயமும் நடந்தது. அதுல ஒரு இடம், முக்கியமான இடம். பாஞ்சாலி தோற்கடிக்கப்பட்டாள். பாஞ்சாலியை கொண்டாந்து நிறுத்துறதுக்கு முன்னால துரியோதன விதுரனை பார்க்கிறான். சித்தப்பா பெரிய ஞானி விதுரரே, நீங்கள் போய் பாஞ்சாலியை விளக்குமாறு எடுத்து வந்து இந்த இடத்தை விளக்கச் சொல்லுங்கள். இவனே ஒரு விளக்கமாறு எடுத்து வந்து விளக்கச் சொல்லுங்கள். எப்படி நிமிர்ந்தார் விதுரர். பாவி, இது தர்மமாகாது. தண்ணீர் என்று எண்ணிக்கொண்டு அக்னி திராவகத்தை குடிக்கிறாய். செய்யாதே. யமன் வீட்டு வாசலுக்கு வழி கேட்கிறாய். இந்த குலம் அழியும். பாஞ்சாலியை அழைக்காதே. முடியல. பாஞ்சாலி வந்தாள். சூதாட்டம் நடந்தது. எல்லாம் முடிஞ்சது. 12 வருஷம் காட்டுக்கு போனாங்க. 1 வருஷம் அஞ்ஞாத வாசம்.
எல்லாம் முடிஞ்சு இங்க வந்தாச்சு. தர்மராஜா ராஜ்யத்தை கொடுன்னு கேட்பார். திருதராஷ்டிரன் யோசிக்கிறான், என்ன செய்யலாம்? சஞ்சயா நீ தூது போ. சஞ்சயன் யாரு? பரமஞானி, வியாச பகவானால் ஞானக்கண் தரப்பட்டவன். யுத்தம் நடக்கும், சஞ்சயா நீ இங்கே இருந்து அதை பார்த்து திருதராஷ்டிரனுக்கு சொல். நம்ம டிவி பெட்டி மாதிரி சஞ்சயன், அங்கே நடக்கிற சண்டை இவனுக்கு தெரியும், அவ்வளவு பெரியவன். சஞ்சயா நீ போ. சஞ்சயன் தூது போனான். என்ன சொன்னான் தெரியுமா? திருதராஷ்டிரர் உங்களிடத்திலே சொல்ல சொன்னார், நீங்கள் தவநெறியை மேற்கொள்ளுங்க, ராஜ்யத்தை கேட்காத, திரும்ப காட்டுக்கு போ. அதான் அர்த்தம். திரும்பினார்கள். கிருஷ்ணன் பதில் சொன்னான், அங்க போய் சொல், பாண்டவர்களுக்கு பகைவர்கள் எல்லாம் நெருப்பில் விழுந்த பஞ்சாவார்கள். போ, புரிஞ்சு போய். உன் புள்ள பூரா பஞ்சு, இந்த பாண்டவர்கள் நெருப்பு. சஞ்சயன் விழுந்தடிச்சு ஓடியாந்துட்டான். இங்க வந்தானா திருதராஷ்டிரன் தவிச்சுக்கிட்டு இருந்தானா? என்ன சொன்னான் தெரியுமில்ல? போனேன், இதை சொன்னான், பாண்டவர்கள் எல்லாம் நெருப்பு, கௌரவர்கள் பஞ்சு. நான் மிச்ச கதை நாளைக்கு சபையில் சொல்லுவேன் அப்படின்ட்டு போயிட்டான். இவனுக்கு ராத்திரி தூக்கம் வருமா? திருதராஷ்டிரன் தவிக்கிறான், தூக்கம் வரல. என்ன உடனே விதுரனை கூப்பிடு. விதுரன் புறப்பட்டான். விதுரன் அங்கே இருந்து வர்றான். விதுரனை பார்க்கறான். விதுரா, எனக்கு கஷ்டம் வர்ற பொழுதெல்லாம் நீ தான் நல்ல அறிவுரை சொல். இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க 13 வருஷம் கழிச்சுட்டு வந்துட்டாங்க. வரமாட்டான்னு நினைச்சான். அதுலயும் அர்ஜுனன் வீரத்தோட வந்திருக்கான். நிவாத கவசர், காலகேயர் எல்லாரையும் ஜெயிச்சுட்டான். பாசுபதம் வேற வாங்கிட்டான். போன பொழுது எப்படி போனானோ வர்ற பொழுது பரம வீரனா வர்றான். என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமோ எனக்கு தெரியல. விதுரா, எனக்கு ஒன்னும் புரியல, எப்படியாவது என் மனப்புண்ணை ஆற்று. விதுரன் பேச ஆரம்பித்தான். இதுக்கு பேரு விதுர நீதி. 20 செய்தி அதுல இருக்கு. வேகமா போறேன். யாரு பேசுறா? தம்பி விதுரன். யார்கிட்ட? கண்ணு தெரியாத அண்ணன் திருதராஷ்டிரங்கிட்ட பேசுறான். விதுர நீதி என்பது அற்புதமான ஒரு பகுதி. அதை தெளிவா போட்டிருக்காங்க. விதுர நீதி இன்றைக்கு பேசப்படும். அண்ணா, கத்தியால் வெட்டிய புண் ஆறும், கடுஞ்சொல்லால் உண்டான புண் ஆறார். பாஞ்சாலி கண்ணீர் இந்த குலத்தை அழிக்கும். பொறாமைக்காரனிடத்திலே செல்வம் இருக்காது. இம்சை செய்பவனிடத்திலே நண்பன் இருக்க மாட்டான். குரூர புத்தி உள்ளவனிடத்திலே மனைவி தங்க மாட்டாள். சுகிப்பவனுக்கு வித்தை இருக்காது. புரியுதா? சுகிப்பவன் என்ன அர்த்தம்? சந்தோஷமா வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு வசதியா இருக்கான் பாருங்க, இவனுக்கு ஒரு காலம் வித்தை வராது. உடம்பை வருத்தி கொண்டால்தான் வித்தை வரும். வேலைக்கு சாப்பிட்டு காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு. 180 கிலோ ஒரு ஆளு டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர் இப்படி பார்த்தாராம், 2 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னாராம். இவன் சாப்பாட்டுக்கு முன்னாலேயா பின்னாலேயா? நீ ஒரு கால் உருப்பட மாட்டேன்ட்டாரு. எங்க ஆகிறது? உடம்ப வருத்தனத்தானே. சுகிப்பவனுக்கு வித்தை இருக்காது. காமம் அதிகமானவனுக்கு வெட்கம் இருக்காது. சோம்பேறிக்கு செல்வம் இருக்காது. ஒன்ன மாதிரி உறுதி இல்லாதவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. அண்ணா, இவன் உறுதி இல்லாம தானே உட்கார்ந்து இருக்கான் திருதராஷ்டிரன். அண்ணா, அறிவு, குடிப்பிறப்பு, அடக்கம், கல்வி, ஆற்றல், மிதமான பேச்சு, தகுதிக்கேற்ற மாதிரி தானம், நன்றி அறிதல் என்ற 8 குணங்களும் மனிதனுக்கு ஒளி கொடுக்கும். இந்த 8 குணங்களும் வேண்டும். பெரியோர்கள் இல்லாத இடம் சபையாகாது. தர்மத்தை சொல்லாதவர்கள் பெரியவர்கள் அல்ல. சத்தியம் இல்லாத சொல் தர்மமாகாது. உன்னை சுத்தி இருக்கக்கூடியவர்களுடைய கபடமான வார்த்தை சத்தியம் அல்ல. அண்ணா, இந்த சுத்தி இருக்கவன் பூரா உன்னை கெடுக்கிறான். சத்தியம், வினயம், அத்தியனம், வேத அத்தியனம்னு சொல்லுவாங்க. வேதத்தை விடாம சொல்றது. சத்தியம், வினயம், அத்தியனம், தெய்வ உபாசனை, குலத்துக்கேற்ற செயல், ஒழுக்கம், ஆற்றல், செல்வம், வீரம், யுக்தியுடன் கூடிய சொல், இவைதான் சொர்க்கத்துக்கு காரணம். அண்ணா, இரவுக்கு வேண்டியதை பகலில் தேடிக்கொள்ள வேண்டும். மழைக்காலத்துக்கு வேண்டியதை கோடைக்காலத்தில் தேடிக்கொள்ள வேண்டும். முதுமைக்கு வேண்டியதை இளமையில் தேடிக்கொள்ள வேண்டும். மறுமைக்கு வேண்டியதை இம்மையிலேயே தேடிக்கொள். அடுத்த பிறவி நல்லா இருக்கணுமா? இப்ப யோக்கியனா இரு, இல்லைன்னா அடுத்த பிறவியும் கஷ்டப்படணும். சீடனை குரு தண்டிப்பார், துஷ்டர்களை அரசன் தண்டிப்பான், பாவிகளை அண்ணா யமன் தண்டிப்பான். சூதாடும் போது தடுக்காமல் இருந்தாய். துரியோதனன், கண்ணன், சகுனி, துரியோதனன், கர்ணன், சகுனி, துச்சாதனன் இவர்களிடத்திலே அதிகாரத்தை தந்தால் அண்ணா நீ எப்படி சுகப்படுவாய்? அதிக அகங்காரம், அதிக பேச்சு, அதிக குற்றம்,
அதிக கோபம், தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற சிந்தனை, நட்புக்கு துரோகம், இந்த ஆறும் நம் ஆயுளை அறுக்கும் கதை. இந்த ஆறும் உன்னை சூழ்ந்திருக்கு அண்ணா. உலகம் வாழ ஒரு நகரத்தை விட்டு கொடுக்கலாம், ஒரு நகரம் வாழ ஒரு சிறு கிராமத்தை விட்டு கொடுக்கலாம், ஒரு கிராமம் வாழ ஒரு குலத்தை விட்டு கொடுக்கலாம், ஒரு குலம் வாழ ஒரு மனிதனை விட்டு கொடுக்கலாம். தம்பி என்ன சொல்ற? 100 பேர் வாழ இந்த மூத்த துரியோதனனை விடு, அவன் தாண்டா எனக்கு உசுறு, விட முடியலையே. 100 பேர் வாழ மூத்த புதல்வனை விட்டு விடு, பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை கொடு. ஒரு அரசன் இந்திரியங்களை வெல்ல வேண்டும். பெண்கள், சூதாட்டம், வேட்டை, மது, கடுந்தண்டனை, செல்வ விரயம், இந்த 7ம் தீமைகள் ஒதுக்கிவிடு. குப்பை இல்லாத இடத்தில் விழுந்த நெருப்பு தானே அணையும். பொறுமையுள்ள அரசனை சூழ்ந்த பகை தானே ஒளியும். குப்பை இல்லைன்னா நெருப்பு அதுவாத்தானே போகும். அண்ணா, சம்சாரத்தில் இருந்து கொண்டு தன் காரியத்தை செய்யாதவன் முட்டாள். சன்னியாசியாக இருந்து கொண்டு தன் காரியத்தையே செய்பவனும் முட்டாள். செய்யக்கூடாது. இவர்கள் புகழ் பெற மாட்டார்கள். தன்னால் முடிந்ததை தக்கவனுக்கு கொடுக்காமல் இருப்பது குற்றம், தகுதியற்றவனுக்கு கொடுப்பதும் குற்றம். உன் கையில் இருக்கிறத கொடு, நீ கொண்டுட்டு போறதில்ல, கொடுத்துட்டு போ. தகுதி உள்ளவனுக்கு கொடு. தானம் செய்யாத பணக்காரன், முயற்சியற்ற ஏழை, இவர்கள் பயனற்றவர்கள். அண்ணா, மனைவி, பணியாள், மகன் 3 பேரையும் பேணி பாதுகாக்க வேண்டும். 3 பேரு நம்மளை நம்பி இருக்கிறாங்க. யார் யாரு? மனைவி, வேலைக்காரன், மகன். அறிவில் குறைந்தவர்கள், காலதாமதம் செய்பவர்கள், சோம்பல் மிக்கவர்கள், முகஸ்துதி செய்பவர்கள், இவர்களோடு ஆலோசனை செய்யாதே. ரொம்ப பேர் முகஸ்துதி பண்றான். சார், உங்களை மாதிரி உண்டா? இவர், நான் புகழுக்கு மயங்க மாட்டேன். ஆகா, எல்லாரும் புகழுக்கு மயங்குறாங்க, நீங்க புகழுக்கும் மயங்கலையே. ஆமா, தொலைஞ்சேன். பாத்தீங்களா? ஊவே சாமிநாத ஐயரை உட்கார வச்சு பாராட்டுனாங்களாம். தலையை குனிஞ்சாராம், ரொம்ப குனிஞ்சாராம். ஏன்? கழுத்துல சுமை ஏறுது, குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். என் காதுபட என்னை யாரும் புகழக்கூடாது. தேவர்கள், முன்னோர்கள், சக மனிதர்கள், விருந்தாளிகள், சந்நியாசிகள், இவர்கள் வணங்கத்தக்கவர்கள். திருக்குறளுங்க. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பர் தலை. அண்ணா, 6 குற்றங்களை அகற்ற வேண்டும். சொல், சோம்பல், அது அகற்றவே முடியலையே. எங்க உட்கார்ந்தாலும் தூக்கம் வருது. அச்சம், கோபம், முயற்சியின்மை, விரைந்து செயல்படாமை. வேகமா செயல்படணும். இவை செல்வத்தை தேய்க்கும். பசுக்கள், வேலையாட்கள், விவசாயம், மனைவி, கல்வி, நண்பர், 6 பேரையும் கொஞ்ச நேரம் கூட விட்டுறப்படாது. நான் சொன்னது புரியுதா? திருவள்ளுவர் சொல்றார், நிலத்தை தினம் போய் பார்க்கணும்டா. பார்க்கலன்னா என்ன ஆகும்? வீட்டுக்காரிக தினம் வீட்டுக்காரன் பார்க்காட்டி என்ன ஆகுமோ அது ஆகும்டா. யாரு? திருவள்ளுவர். செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும். வீட்டுக்காரி சண்டை போட்ட மாதிரி நிலம் சண்டை போட்டுரும். யார் யாரை தினம் பார்க்கணும்? பசுக்கள், வேலையாட்கள், விவசாயம், மனைவி, கல்வி, நண்பர்கள் கட்டாயம் பார்க்கணும். ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். பொண்டாட்டிக்கு என்ன மாதிரி பணம் அனுப்பணுமா வேண்டாமா? 1 மாசம் ஆச்சு, அனுப்பலை. வந்தவங்க சொல்லிவிட்டாங்க, உன் புருஷன் அங்க வேலைக்கு சேர்ந்துட்டான், 1000 வெள்ளி சம்பளம்ட்டாங்க. கேட்டுக்கிட்டான். அங்க இருந்து அவன் கடிதாசி போட்டான். என்ன கடிதாசி தெரியுமா? நான் இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன், வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன், கொஞ்ச நாளில் உனக்கு என்ன அனுப்ப வேண்டுமோ அனுப்புகிறேன். இப்போதைக்கு என்னால் அனுப்ப முடிந்தது 50 முத்தங்கள் மட்டுமே. இந்த அறிவாளி. அந்த பொண்ணு அதை வாங்கி படிச்சிருச்சு. படிச்சுட்டு ஒரு லெட்டர் போட்டது. விழுந்தடிச்சு ஓடி போயிட்டேன். அங்க ஓடி போயிட்டேன். என்ன லெட்டர் போட்டது தெரியுமா? மிகுந்த நன்றி, நீங்கள் அனுப்பிய 50 முத்தங்களும் கிடைத்து விட்டன. மளிகை கடைக்காரனுக்கு 10 முத்தங்களை கொடுத்து விட்டேன். வீட்டுக்காரனுக்கு வாடகைக்காக 10 முத்தங்களை கொடுத்து விட்டேன். இந்த வேலைக்கார பையனுக்கு 10 முத்தங்களை கொடுத்து விட்டேன். இன்னும் 20 முத்தங்கள் மீறி வைத்திருக்கிறேன். இந்த மாசத்தை சமாளித்து விடுவேன். பையன் உட்காருவான். அப்புறம் விழுந்த கட்டேன்னு ஓடி போய் பார்த்தா 50 முத்தமும் சுத்தமா இருக்கு. புரியுதா? அந்த பொண்ணு கெட்டிக்காரியா இல்லையா? விட்டு போயிடாதே. யாரை விடக்கூடாது? பசு, வேலையாள், மனைவி,
கல்வி நண்பர் விடப்படாது. சீடர்கள் ஆசிரியனை மரியாதை இல்லாமல் இனிமேல் நடத்துவார்கள். மனைவியை அடைந்தவன் தாயை அவமதிப்பான். ஆசை நிறைவேறியதும் அந்த மனிதன் தன் ஆசையை தணித்த பெண்ணை அவமதிப்பான். உதவி பெற்றவன் உதவி செய்தவனை அவமதிப்பான். வியாதி நீங்கியவன் மருத்துவனை அவமதிப்பான். கரையை அடைந்தவன் ஏறி வந்த படகை அவமதிப்பான். அண்ணா, கலியுகம் வரப்போகிறது. இதெல்லாம் நடக்கும். உலர்ந்த விறகோடு கூடிய விறகு எரியும், ஈர விறகு எரியும். அதே மாதிரி தான் அண்ணா இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் யாரு சொல்றா? விதுர நீதின்னு பேர். நான் சுருக்கமா எடுத்துக்கிட்டு ஒரு 20 செய்திகளை மொத்தமா சொல்லிட்டேன். இது விதுரன் பண்ணின உபதேசம். அடுத்த கதைக்கு வேகமா ஓடுறேன். என்ன தெரியுமா? அந்த கிருஷ்ண பரமாத்மா தூது வர்றார். தூது வர்ற பொழுது யாரும் வரவேற்க செல்லக்கூடாது அப்படின்னு துரியோதனன் சொல்லிவிட்டான். 3 பேர் போயிட்டாங்க. இவன் சொல்றத பத்தி கவலைப்படாமல் 3 பேர் போயிட்டாங்க. யாரு 3 பேர்? பீஷ்மர், துரோணர், விதுரன். பீஷ்மர் பாட்டனார், இவன் அவரை கட்டுப்படுத்த முடியாது. துரோணர் ஆச்சாரியர், விதுரன் பரமஞானி. 3 பேரும் போயிட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா தேர்ல வர்றார். இந்த 3 பேரையும் பார்த்த உடனே 3 பேரையும் அவர் தேர்ல ஏத்திட்டார். அவர் தானே தேரை ஓட்டணும். அந்த தேரையும் அவர் தான் ஓட்டுவார், இந்த தேரையும் அவர் தான் ஓட்டுவார். எப்ப நிறுத்தணுமோ நிறுத்திடுவார். 10:30க்கு நிறுத்தணும்னா 10:30க்கு லகான பிடிச்சிருவார். 10:45 அதுக்குள்ள முடிச்சிருவார். அவர் தானே தேர் ஓட்டுறாரு. தேரை ஓட்டுறார். 3 பேரும் உட்கார்ந்துட்டாங்க. தேர் போய்கிட்டே இருக்கு. அஸ்தினாபுரத்துக்குள்ள வந்துருச்சு. பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார், கிருஷ்ணா, இது என்னுடைய கிருகம். அப்படியா? சரி, தேர விட்டுட்டான். பீஷ்மர் இங்க சாப்பாடு தயார் பண்ணி வச்சிருக்கார். அருமையான சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பிட கிருஷ்ணன் சாப்பிடல, போயிட்டான். துரோணர் வீடு, பகவானே இது என்னுடைய கிருகம். அப்படியா? சரி, தேர அங்கேயும் விட்டுட்டான். அங்கேயும் சாப்பிட விதுரன் வீடு வந்தது. கிருஷ்ணா, என்ன இது நம்ம வீடு? நம்ம வீடா? தேர நிறுத்திட்டான். நம்ம வீடுன்னா என்ன அர்த்தம்? உங்க வீடு இல்ல, எங்க வீடு இல்ல, 2 பேருக்கும் சொந்தம். இது நம்ம வீடு. இந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல் தெரியுதானா? நம்ம வீடு. நிறுத்திட்டான். நிறுத்திட்டு கீழே இறங்குறான். விதுரன் சாவியை பூட்டி இடுப்புல சொல்லிக்கிட்டு வந்திருக்கான். சாப்பாடு ஒண்ணும் கிடையாது. அவனே ஓசிச்சோறு. எங்க? துரியோதனன் அரண்மனையில். துரியோதனன் திட்டுறான் ஒரு முறை. என்ன? ஆமா, அந்த அழகான வரி. நன்றி கட்ட விதுரா, சிறிதும் நாணமற்ற விதுரா, தின்ற உப்பினுக்கே கேடு செய்ய எண்ணும் விதுரா, ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரமனைக்கு வயிறும் தெய்வம் அன்று உனக்கே விதுரா செய்து விட்டதேயோ. 5 பேருக்கு மனசு, எங்க அரமனைக்கு வயிறு. இந்த பாண்டவர்கள் பால் உனக்கு இரக்கம். சாப்பிடுறதுக்கு மட்டும் இங்க வந்து வேளா வளைக்கு கொட்டிக்கிட்டு போறேன். அதே அதுக்கு அர்த்தம். அது மாதிரி ஓசி சாப்பாடு. கதவை திறக்கிறான். உள்ள போய் உட்கார்ந்தாச்சு. கிருஷ்ணன் சொல்றான், பசிக்குது. பீஷ்மர், அட கடவுளே, நம்ம விட்டுட்டு இங்க வந்துட்டான். துரோணர், அவ்வளவு சாப்பாடு இருக்க, பிராமணால் சாப்பாடு, அருமையான சாப்பாடு விட்டுட்டானே. விதுரா, ரொம்ப பசிக்குது. விதுரன் பார்க்கறான். ஒரு வாழைத்தாறு தொங்குது, வாழைப்பழம். 120 வாழைப்பழம் எடுத்தான், உரிச்சான். கிருஷ்ணருக்கு ஊட்ட ஆரம்பிச்சான். 1 2 5 6 10 20 30 40 பழம் ஊட்டியாச்சு. அவன் ஊட்டிக்கிட்டே இருக்கான், இவன் தின்னுகிட்டே இருக்கான். ஒரு லிமிட் கிடையாது. பீஷ்மர் பார்த்தார், துரோணர் பார்த்தார், காலில் விழுந்துட்டாங்க. விதுரனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா பெரியவங்க காலில் விழுந்துட்டாங்க? பார்த்தா உரிச்சு 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 தோலா ஊட்டி இருக்கேன். சொலைய பூரா கீழே போட்டிருக்கேன். எங்க தோலை கீழே போட்டு இல்ல, சொலைய ஊட்டணும். நான் என்ன மாடா தோலை ஊட்டுறதுக்கு? இந்த கிருஷ்ணன் கேட்கணுமா வேண்டாமா? அவனுக்கும் தெரியல, இவனுக்கும் தெரியல. அவன் என்ன தோலை ஊட்டினானா சொலைய ஊட்டினான்? அவன் அன்பையில்ல ஊட்டு. அன்போட தோலை கொடுத்தா கூட அது சொலைக்கு சமானம் ஐயா. அன்பு இல்லாம சொலைய கொடுத்தா கூட அது தோலுக்கு சமானம். காலில் விழுந்துட்டாங்களா பீஷ்மரும் துரோணரும். விதுரன் வீட்டுல தங்கிட்டான். அன்னைக்கு பெரிய ஆச்சரியம். விதுரன் வீட்டிலே எம்பெருமான் தங்குகிறார். எவ்வளவு ஆச்சரியம்! விதுரனுக்கு சந்தோஷம். இது என்ன பார்க்கடலா, ஆளிலையா, என் வீட்டுல தங்குறீங்க. முன்னமே துயின்றருள் முது பயோததியோ. பயோததினா பார்க்கடல். பன்னகாதி பாயலோ, பாம்பு படுக்கை. பச்சை ஆளிலையோ, இது நீ இருக்கிற ஆளிலையா. சொன்ன 4 வகை சுருதியோ, இது என்ன வேதமா? கருது நீ எய்தற்கு என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் என்றான். என்ன மாதவம் செய்தது, என்ன மாத்தவன் செய்தது, என்ன மாத்தவன் செய்தது, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த வீடு
என்ன தவம் செய்தது? விதுரன் அழுதான். 1938 காரைக்குடிக்கு பக்கத்துல செட்டி நாட்டுல அமராவதி புதூர்னு ஒரு சின்ன ஊரு. ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சின்ன ஊரு அமராவதி புதூர். ஒரு 500 குடும்பம் தான் இருக்கு. மகாத்மா காந்தி அங்க வந்துட்டார். எப்படி இருக்கும்? அந்த ஊர்ல தமிழ் கடல் ராய சொக்கலிங்கனார்னு ஒரு பெரும் தமிழறிஞர், காந்தி பக்தர் இல்லை, காந்தி பித்தர். காந்தி மேல பிள்ளை தமிழ் பாடியவர், காந்தி காதை பாடியவர், காந்தி மேல ஆயிரக்கணக்கில் பாடியவர். இவரை பத்தி காந்திக்கு தெரிஞ்சுதான். காந்தி கடுதாசி போட்டாராம். சொக்கலிங்கம் கேட்கிறார், என் வீட்டுக்கு வருவீங்களா? வர்றேன். அமராவதி புதூர்ல ராய சொக்கலிங்கனார் வீட்டுக்கு மகாத்மா காந்தி வந்துட்டார். சொக்கலிங்கனார் சொல்றார், முன்னமே துயின்றருள் முது பயோதரியோ, இது என்ன பார்க்கடலா, இது என்ன பச்சை ஆளிலையா, இது என்ன வேதமா, என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் என்றான். இந்த பாட்டை எடுத்து காந்திக்கு விளக்கம் கொடுத்திருக்கார். இப்ப நான் சொன்ன பாட்டு வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடின பாட்டு. நான் ரொம்ப பாட்டு சொல்லல, இப்போ நேரம் இல்லை. இந்த பாட்டை சொல்லி இருக்கார். காந்திக்கு கண்ணீர். எளிமையின் சிகரம். கிருஷ்ணா, நீ என் வீட்டுக்கு வரணும்னா நான் எவ்வளவு உயர்ந்தவனாய் இருக்கணும், நீ எவ்வளவு உயர்ந்தவனாய் இருக்கணும். டி.எஸ். ராஜன் ஒருத்தர், சௌரி ராஜன், லண்டன்ல இருக்கார். மகாத்மா காந்தி லண்டனுக்கு போனார். வட்டமேஜ மகாநாடு தோத்து போச்சு. மகாத்மா காந்தியை டி.எஸ். ராஜன் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டார். திருச்சி சௌரி ராஜன் தமிழாளு சாப்பாட்டுக்கு கூப்பிட்டார். காந்தி நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு வரேன்ட்டார். சௌரி ராஜன் 50 பேருக்கு சாப்பாடு தயார் பண்ணிட்டார். எல்லாம் தமிழ் சாப்பாடு. நம்ம சாம்பார், நம்ம ரசம், மோர் குழம்பு, எல்லாம் வடை பாயாசம் வச்சுட்டார். 12:55 காந்தியை காணோம். 12:58 காந்தியை காணோம். 1 மணிக்கு சரியா வருவார், காணோம். சௌரி ராஜனுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. சமையல் முடிஞ்சிருச்சா பார்க்கலாம். ராமகிருஷ்ண ஐயர், சமையல் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. என்ன இழுக்கிறீங்க? இந்த கத்திரிக்காய் சாம்பார் வைக்கணும். நறுக்க நான் ஒருத்தன் கையை நறுக்கிக்கிட்டேன், ஆஸ்பத்திரி அனுப்பிச்சு விட்டேன். தெருவில் போய் பார்த்தேன், ஒரு ஆளு வேட்டியும் துண்டும் போட்டுக்கிட்டு போனாரு. உங்களுக்கு காய்கறி நறுக்க தெரியுமான்னு கேட்டேன். தெரியும்னாரு. கூப்பிட்டேன், உட்கார வச்சிருக்கேன். சும்மா சொல்லப்படாது, நல்லாவே நறுக்கிறாரு. அம்மா புரிஞ்சிருச்சாம்மா? புரிஞ்சிருச்சா? நீங்கள் அறிவாளிகள். சபை அப்படி இருக்கணும், தூங்கப்படாது. ஆச்சரியம். போய் பார்த்தா காந்தி உட்கார்ந்து காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்காரு. மகாத்மா இப்படி செய்யலாமா? இல்ல, நறுக்க தெரியுமான்னு கேட்டேன், தெரிஞ்சதை சொன்னேன். தொழில்ல என்ன கேவலம், சோம்பேறியா இருக்கிறது தான் கேவலம். சரிதான் ஐயா, நமக்கு சொன்ன வார்த்தை காந்தி. சோம்பலா இருக்காதே, தொழில்ல என்ன கேவலம், எவ்வளவு எளிமை, என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் என்றான். சரி, அங்க போயாச்சு. போன உடனே துரியோதனன் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கிறான். கண்ணா, ஏன் விதுரன் வீட்டுக்கு போனேன்? என் வீட்டுக்கு வர வேண்டியதானே? அவன் வீட்டுக்கு ஏன் போனேன்? உன் வீட்டுக்கு வர முடியாது. ஏன்? உன் வீட்டுல சாப்பிட்டு விட்டா உன்னை எதிர்த்து பேச முடியாது. நன்றி கடன் பற்றுவேன். உன் வீட்டு உப்ப தின்னதுக்கு நான் நீ சொன்னதை கேட்கறாப்பல் ஆயிடும். அதனாலதான் அங்க போய் தங்கினேன். விதுரனை பார்த்தான், நீ தாசி மகன், அதனாலதான் இந்த கிருஷ்ணனுக்கு சோறு போட்டிருக்க. அவன் கொந்தளிச்சிட்டான். சபையில இத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு தாயை திட்டினால் எந்த மகன் தாங்குவான்? துரியோதனா, நீ சொன்ன வார்த்தைக்கு உன் தலையை வெட்டுவேன். என்னால் அது முடியும், யாரும் தடுக்க முடியாது. ஆனால் கௌரவ வம்சத்தில், குரு வம்சத்தில் ஒரு சித்தப்பன் அண்ணன் மகனுடைய தலையை வெட்டினான் என்று உலகம் படிக்கும். அதனால் நீ தப்பித்தாய். முட்டாளே, அறம் வெல்லும், பாவம் தோற்கும், போர் வரும், நீ அழிவாய். நான் போரில் பங்கேற்க மாட்டேன். நான் பங்கேற்றால் நீ அப்பொழுதும் நான் பாண்டவர் பக்கம்தான் சண்டை போடுகிறேன் என்று சொல்லுவாய். அதனால் நான் போருக்கு வரமாட்டேன், தீர்த்த யாத்திரை போகிறேன். இந்த வில்லு இருந்தா தானே சண்டை. பெரிய வில். விதுரன் வில்ல முறிச்சு தூக்கி போட்டான். பீஷ்மர் சொன்னார், துரியோதனா, உன் தலையில் மண்ணை வாரி போட்டு கொண்டு விட்டார். அர்ஜுனனுடைய வில் பிரம்மவில், விதுரனுடைய வில் விஷ்ணுவில். விதுரன் கையில வில் இருக்கிற வரைக்கும் யாரும் ஜெயிக்க முடியாது. அவசரப்பட்டு பாவி சபையில அவனை திட்டி விட்டியே, முறிச்சு விட்டானே, போச்சு. விதுரர் தீர்த்த யாத்திரை போயிட்டார். அவர் மட்டும் இருந்திருந்தா யாரும் ஜெயிக்கும். கிருஷ்ண பரமாத்மா நினைச்சுக்கிட்டார். தூது வந்து விதுரன் வீட்டுல உட்கார்ந்தது.
வெரி குட் ஐடியா. ஆமாங்க, அவன் பண்ண ஒவ்வொரு காரியத்துக்கும் காரணம் உண்டு. இல்லாட்டி அங்க போய் தங்குவானா? கிருஷ்ணன் தூது மாதிரி செயல் கிடையாது. நாளைக்கு மிச்ச கதையை சொல்றேன். கிருஷ்ணன் தூது இன்னொரு பகுதி இருக்கு, அதையெல்லாம் நாளைக்கு சொல்றேன். எல்லாம் முடிஞ்சது. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் விதுரன் வருகிறான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இங்கே நம்முடைய திருதராஷ்டிரன் அழுது கொண்டிரு. தர்மராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. விதுரன் வருகிறான். திருதராஷ்டிரனை பார்க்கிறான். அண்ணா எல்லாம் முடிஞ்சு போச்சு. புதல்வர்களை இழந்த திருதராஷ்டிரன், அண்ணா நான் சொல்றதை இப்பவாவது கேள். விதுர நீதி வீணா போச்சு, நீ கேட்கல. இப்ப நான் சொல்வதை கேள். போர் புரியாவிட்டாலும் வேறு வழியில் மரணம் வந்துதான் தீர். பிள்ளைகள் இறந்ததை பற்றி கவலைப்படா, இறந்தவர்களை குறித்து கவலைப்படாதே. நாமும் ஒரு நாளைக்கு இறக்கத்தான் போகிறோம். போரில் மாண்டவர்கள் மேலுலகடைந்தார்கள். காலம் எல்லாவற்றையும் உண்ணுகிறது. வினை பயன் முளைக்காமல் விடாது. அண்ணா பழைய உடையை களைவது மரணம். அண்ணா ஒரு பெரியவன் ஒருவன் கஷ்டப்படுகிறான், அவனுக்கு உதவி செய்யலாமா? யாருப்பா கஷ்டப்படுறான்? ஒருவன், ஒரு அந்தணன் நகரை நோக்கி புறப்பட்டான். காட்டு வழியாக வந்தான். விலங்குகள் துரத்தின. விலங்குகளுக்கு பயந்தான். புலி துரத்தியது. தாண்டினான். அழகிய பெண்ணை பார்த்தான். புலிக்கு பயந்தான். மரத்தின் மேல் ஏறினான். கிணத்தில் விழுந்து விட்டான். கிணத்துக்குள்ள பார்த்தா ஒரு பாம்பு படம் எடுத்துக்கிட்டு விழுந்திடப்படாதேன்னு 2 கொடிகளை பிடிச்சான். கொடியில தொங்கிக்கிட்டு இருக்கான். மேல இருந்து ஒரு யானை தும்பிக்கையை நீட்டுது இவனை பிடிக்கிறதுக்கு. கீழே ஒரு பாம்பு விழுந்தினா நான் ரெடி நீ ரெடியான்னு கேக்குது. என்ன பண்ணுவான்? இந்த 2 குச்சி, அதாவது 2 கொடியை பிடிச்சுக்கிட்டு தொங்குறான். இப்படி பார்க்கறான். இந்த கொடிய ஒரு கருப்பு எலியும் அந்த கொடிய ஒரு வெள்ளை எலியும் மாத்தி மாத்தி கடிக்குது. பூரா கடிச்சா என்னாகும்? விழுந்து கருணாகம் கொத்திவிடும். எவ்வளவு கஷ்டம் இந்த மனுஷனுக்கு. இப்படி பார்க்கறான். நாக்க நீட்டுனா மேல ஒரு தேன் அடை, அங்க இருந்து கொஞ்சம் தேன் சொட்டியது. நாக்கில் தேன் சொட்டியது. ஆகா, இந்த வாழ்க்கை இன்பம்னு நினைச்சேன். இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள அதான் மனிதனுடைய வாழ்க்கை. அண்ணா அந்தணன் நகரை நோக்கி புறப்பட்டானே. எந்த நகரம்? முத்தி நகரம். காட்டுக்குள் புகுந்தானே. எது காடு? உலக காடு. விலங்குகளால் விரட்டப்பட்டானே. அதுதான் அண்ணா நோய்கள். பெரிய புலி துரத்தியது. காலதூதன் யமன். அழகிய பெண்ணை கண்டான். அதுதான் உலக இன்பம். மரத்தின மேல ஏறி விழுந்தானே. அதுதான் சம்சார சாகரம். கொடிகளை பற்றினானே. பந்தபாச கொடிகள். ஒரு யானை மேலே இருந்து தும்பிக்கையால் துளாவியதே. அதுதான் வருஷம் மாசம் தேதி காலம். கீழே கருணாகம். அதுதான் காலபாசம். செடிகள் கொடிகள், கருப்பெலி வெள்ளை எலி, இரவும் பகலும். ஒரு ராத்திரி போனா நம்ம யமனுக்கு பக்கத்துல போனதா அர்த்தம். ஒரு கேலண்டரை கிழிச்சா நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் கிளிபட்டு போச்சுன்னு அர்த்தம். கேலண்டரா கிளிபட்டது, நம்ம கதையில ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. நாக்கில தேன் பட்டுதே, இதுதான் மகிழ்ச்சி. அண்ணா புறப்படு, நாம் தவம் செய்வோம். காந்தாரி, குந்தி தேவி, திருதராஷ்டிரன், விதுரன் எல்லோரும் காட்டுக்கு போய் தவம் செய்தார்கள். காட்டு தீயில் இறந்து போனார்கள். இவனுக்கு பெயர் தரும வீரன், அவனுக்கு பெயர் தான வீரன். 2 கடல்கள். இந்த பனித்துளி அந்த கடல்களை காட்டி இருக்கிறது. பனித்துளியினால எவ்வளவு காட்ட முடியுமோ அதைத்தானே பனித்துளி காட்ட முடியும். பனித்துளி உங்களை வணங்குகிறது. தான வீரன், தர்ம வீரன், அதுக்குள்ளே விதுர நீதி. எல்லாம் நம்ம ராமகிருஷ்ண ஹெக்டே பண்ணின வேலை. விதுர நீதிக்கு நாம் பட்ட பாடு, நாய் பட்ட பாடு. எங்கெங்கையோ தேடி எடுத்து அவர் ஆங்கிலத்தில் கொடுத்து நான் அதை தமிழாக்கி, அப்புறம் தமிழில் வாரியார் சுவாமி 3/4 பக்கம் எழுதினதை எடுத்து எல்லாம் தொகுத்து கிட்டத்தட்ட நான் நேத்தில்ல முந்தானத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் 48 மணி நேரம் விதுரனோடு வாழ்ந்திருக்கிறேன். கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் நன்றி. நாளைக்கு துரியோதனனும் சகுனியும், நாளானைக்கு பாஞ்சாலி பராஸ். நாளானைக்கு எல்லாரும் கட்டாயம் பாஞ்சாலியை வச்சு கும்பிடுறோமா இல்லையா? அவளை பத்தி நினைக்கணும், அவளை பத்தி பேசணும், அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும். சும்மா கும்பிட்டு புண்ணியம் இல்லை, தெரிஞ்சு கும்பிட்டா கண்ணீர் வரும். மனசு கடவுள்கிட்ட போகும், இல்லைன்னா போகாது. கூட்டத்தோட கூட்டமா நம்மளும் போய் ஆடிட்டு போய் மனசு போகணும். தீ மிதிக்கிற பொழுது நாம் ஒரு பாஞ்சாலின்னு நினைச்சுக்கணும். அதை அன்னைக்கு சொல்றேன்.